படத்தில் வந்து சிறப்பாக பணி பண்ணி வேலை செஞ்சு கொடுத்து நல்லா அமைதி. வணக்கம். டப்பாஸ் இந்த அப்படின்ற ஒரு பாடல் வந்து இந்த ஹிட்லர் படத்தில் நான் எழுதியிருக்கேன். இந்த பாடல் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். விவேக் மெர்வின் அவங்களுடைய இசையில் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை வந்து பெரிய படங்களில் போய் உட்கார்ற அளவுக்கு எனக்கு பாடல்கள் பெரிய ஹிட்டு கொடுத்தது விவேக் மெர்வின் அவர்கள். அவங்களுடைய நட்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பாடல்கள் இல்லாத வருஷமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 200 பாடல்கள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விவேக் மெர்வின் அவர்கள். அவரோட இசையில் நிறைய ஹிட் பாடல்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் விஜயாண்டனி சாருக்கு வந்து முதல் முறையாக இந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன். ஸோ அவரே பாடியிருக்காரு. ஸோ அதுவே எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம். ஸோ நாங்கள் பார்த்து ரசித்த கௌதமேனன் சார், விஜயாண்டனி சார் அவங்களாம் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு ஊக்கத்தையும் வந்து இந்த படத்தில் மூலிமா எனக்கு கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமில் வந்து என்னை இணைச்சதுக்கு நான் விவேக் மெர்வின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பார்த்து அவர் மாமனிதன் சார் அப்படின்னு சொல்றாருன்னா விஜயந்தி சார் எவ்வளோ நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்காரு. அதனால எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும் சார். இன்னைக்கு சினிமா வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வரதுல ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்கு. அதை தாண்டி திரைக்கு வர்ற இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக போய் சேருது. அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இயக்குனர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடண்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு இயக்குனர். அடுத்தடுத்த படங்களையும் அவருக்கு வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோவுக்கும் நன்றி. தேங்க்ஸ். எப்பயுமே அங்கே என்ன சப்போர்ட் கால் ஆடினா தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம். கடன்னு. தேங்க்யூ ஸோ மச். ஹிட்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ராஜா சார் அண்ட் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ராஜா சார் அண்ட் டீமை கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர், வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர். ஸோ மணி சார்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா, இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே. ஸோ அது முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ள விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால். அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தனா சார். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து விவேக் அண்ட் மெர்வின் பிரதரோட டே. ஸோ அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இண்டி ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விவேக் அண்ட் மெர்வின் டீம். அடுத்தது விஜயாண்டனி சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு நடிகர், ஒரு கதாநாயகன். கதைக்குள்ள மட்டுமே டிராவல் பண்ணிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காம கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம விஜயாண்டனி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் உங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். இவர் மாதிரி நிற்கணும், நடக்கணும் அப்படின்னு நானும் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் லவ் யூ சார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தமிழ் சார், எனக்கு பிடிச்ச மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் இயக்குனர். ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது, இயக்கமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே, அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கம்மிங் 27th எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும். நன்றி. ஸோ ஏற்கனவே ஒரு சாங் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஸோ வணக்கம். தேங்க்யூ ராஜா சார், தேங்க்யூ தனா சார்.
ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த பாட்டு என்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு. சரி ஓகே ஒரு பாட்டு இருக்கே பண்ணுறீங்களா? ஓகே பண்ணுறோம். ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்ணுறாங்க. பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ ஃப்ளைட்டில் உட்காந்து சடன்லி பிருந்தா மாஸ்டர் சொல்கிறாங்க, பாட்டு கேட்டிங்களா? இல்லை மாஸ்டர் பாட்டு கேட்கல. பாட்டு வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம். எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் பிளாங்க் அவுட் ஆயிருக்கேன். பாட்டு வந்து சூப்பராக இருக்கு, அவ்வளவு பீட்ஸாக இருக்கு, அதோட ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்கு. நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு. தேங்க்யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு. அண்ட் என்னோட I would like to wish the entire team of Hitler a great success. Obviously தனா சரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள சான்ஸே இல்லை. அண்ட் அவங்களோட எடிட்டிங் என்டையர் டீம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எவ்ரிபடி ஹாஸ் டன் so much hard work for every film. ஸோ இந்த படம்க்கு நிறைய நிறைய லவ் கொடுங்க அண்ட் go and watch Hitler. Thank you. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா team here. Big thank you to Dana sir and to Mervin sir. Dana வந்து என்னோட friend actually. So இப்போ நீங்க பார்த்த இந்த ரிங் சாட் தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். That's the first time I met Vivek and Mervin also. So more than anything, thank you for introducing me to these awesome music directors. Dana எனக்கு கால் பண்ணி ஒரு பயங்கரமான ஐட்டம் சாங் ஒன்று இருக்கு, நீ எழுதுவியா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. I think that's a great thing, right? Or a woman kita kooptu, I wanted to write an item song so it is, not too indecent in its words. Appadina yosikra or vishayame vande I think hats off to Dana. So idu thavira innu rendu paattu ezhudirukken and or paattu paadirukken, and it's been a great experience and I'm just waiting to see this movie in theaters. நீங்க எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் எவ்ரிவன் டோல், இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நல்லபடி பேசினாதான் இப்போ படங்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வராங்க. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் அ கிரேட் ஸ்கிரிப்ட். நிறைய ஹார்ட் ஒர்க் போயிருக்கு இதுல, ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த டிரெக்டர் டு தி ஆக்டர்ஸ் டு எவ்ரி திங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி அண்ட் என் கூட சேர்ந்து எல்லாரும் தியேட்டர்ஸ்ல இந்த படத்தை பார்க்குவாங்க. சூப்பர். இல்ல நீங்க அதுக்குள்ளே மைக் கொடுக்க கூடாது கண்டிப்பா, ஏன்னா நீங்க அழகா பாடுவீங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். எனி நம்பர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங், எனிதிங். நீங்க பாடின இந்த பாடல் கூட இன்னொரு சாங் பாடி இருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த சாங் அதுதான் இப்போ நீங்க போட்டு காமிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரையல் பாத்துடலாமே, தப்பே இல்லையே கிருத்திகா. Okay, I'll just do 2 lines because அந்த பாட்டை ஒழுங்கா இவங்க கேட்கட்டும். ஒழுங்கா கேட்கட்டுமா? ஆமா, with music and all. Okay. மாயமோ 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 அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. But I don't remember the lyrics, bro. I'm sorry, but yeah. That's okay. Thank you so much, Kritika. Thank you. Thanks a lot, guys. ப்ரொடியூசர் ராஜாக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நிறையா பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்காக கண்டிப்பாக வெற்றி அடையணும். அண்ட் விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ சார் என் மேலே ட்ரஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஜிவிஎம் சார், உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் படத்தில். அண்ட் எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. விவேக் மெல்வின் சார், பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த படத்தில். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். அது என்ன படத்துல உங்க கேரக்டர் பிடிக்கும்னு ஜிவிஎம் சார் சொல்லு, நிஜத்துல எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் பிடிக்குமே, ஏன் அப்படி சொன்னீங்க? இங்கே எடிட் பண்ணி பேசுறீங்களோ? இல்ல ஜஸ்ட் கேட்டேன் நான். என்ன சார்? இல்ல படத்துல அவரோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ so much. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஹிட்லர் வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் அதுக்கு முன்னாடி விவேக் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல. ஹீஸ் நாட் இன் டவுன். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் தனியாக அட்டன் பண்ணுறேன். ஸோ ஹில் பி வாட்சிங் ஃபார் ஷுர். அண்ட் ஹிட்லர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் முதல் நன்றி வந்து ப்ரொடியூசர் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில், இவ்வளோ ஒரு மியூசிக் ஸ்கோப் உள்ள ஒரு படத்தில் வந்து நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறது, இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி திங் ஃபார் அஸ். அண்ட் விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ ஸோ மச்.
ஃபர்ஸ்ட் டே வந்து பூஜையில் அவரை மீட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர் சார் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இப்போ நீங்கள் பார்த்த இந்த சின்ன தீம் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதை அவர் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே அவர் மீட் பண்ணும்போதே அவர் பார்க்காத உயரம்லாம் அவர் பார்க்காத ஹிட் இல்லை, பட் ஹி செட் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் அபவுட் த தீம் விச் மேட் அஸ் ஃபீல் ரியலி ஹாப்பி. ஆர்கெஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். தட் வாஸ் அ வெரி பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் அஸ். அண்ட் தனா ப்ரோ, இந்த படத்து மூலமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நண்பர் வந்து தனான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுற விதம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் எங்களுக்குமே நிறைய ஒரு லேர்னிங்காக இருந்தது. அண்டு எல்லாம் முடிச்சு இப்போ இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். எங்கள் எல்லாருக்குமே, டீமில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் எழுதுறதான் ஆப்வியஸ்லி வந்து பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச் இட். அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதில் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் லிரிசிஸ்ட் மிஸ்டர் கு கார்த்திக், அப்புறம் கிருத்திகா நெல்சன் அண்ட் பிரகாஷ் ஃப்ரான்சிஸ், அவராலையும் இன்னைக்கு வர முடியலன்னு உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னார். ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரியா சுமன், யூ லுக் பியூட்டிஃபுல் இன் த ஃபிலிம். தேங்க்யூ ஐஸ்வர்யா ஃபார் டான்சிங் ஃபார் ரிங்கு சக்கு. அண்ட் ஜிவிஎம் சார், வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். உங்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து என் வீட்டில் நிறைய நாள் வந்து சண்டை போட்டுலாம் உங்கள் படம் வந்து நான் போய் பார்த்தே ஆகணும்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்கன்றது இட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஸோ யா, திஸ் மூவி ஹஸ் கம் அவுட் பியூட்டிஃபுல். அண்ட் செப்டம்பர் 27 இந்த படம் வருது. இது கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் கமர்ஷியல் படம். ஸோ எல்லாருமே தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மோகன். அடுத்தபடியாக ஹிட்லர் படத்தின் மீடியா பர்சன்ஸ்க்கு ரொம்ப எப்படி கேட்க போறீங்க? ஆமா கண்டிப்பா சார். நான் நைட்ல தூங்காம எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். எல்லாம் பக்காவா கொஸ்டின்ஸ்ல ரெடி பண்ணி வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி டு see you both, I think அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி ஹிட்லர். ஸோ எப்படி இருக்கு டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்? ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. அக்காவுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு பூர்வ ஜென்மம் பண்ண மாதிரி ஜெயா டிவில உள்ள ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம அப்படியே நல்லா இருக்குக்கா. ஒரே ஒருத்தன் தான் ஆக்சுவலா எனக்கு நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீ சாரியே ஆரம்பத்துல இருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா. சரி, நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து சார் கிட்ட இருந்து நான் ரொமான்ஸ் பண்றது எப்படின்னு நான் கத்துக்க போறேன். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஈவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So, ரொம்ப simple. Thank you. But I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Thank you, sir. ரொம்ப சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார் கேமராவை பார்த்து 2005ல சாரை மீட் பண்றதுக்கு, சார் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல. ஆனா அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு. சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலிஷான சப்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜயாந்தனி. நான் இந்த படம் பண்ணதுக்கு 2 ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொன்னது, விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும்போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ் நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெலக்டனாக தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். இப்போ மாஸ்டர் சொன்னார், நான் சொன்னது செஞ்சார் அப்படின்னு சொன்னார்ல. நான்
ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும். ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும். இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I loved being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah, thank you sir. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து. நானும் மாங்கபான் கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீம்ல கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கல. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக 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 ஷோர் சார். கண்டிப்பாக ஷோர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் தானே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா. கண்டிப்பா நல்ல விஷயம் தான் சார். பேசி வச்சு பண்றேன். இல்ல சார், அதுதான் என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது விஜய் ஆண்டனி சார். கரெக்ட் தான். ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர். நீங்க ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்றீங்க நீங்க பாக்க போறீங்க. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு கண்டிப்பா தேவை சார். ஏதாவது ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் அவனில்லை பார்ட் 2 சார் 3. அதனால நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல இல்ல நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்றீங்க சார்? சார் நீங்க எனக்கு 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. ரராதத்த மேல வாங்க சார். நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதுறீங்களா? மாடுதான பால் கூப்பிட்டேன் வாங்க. இல்ல இல்ல மாடுதான பால கறக்கும், பால் இங்க தயிரா மாறும். கடைசியா இப்ப ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ்க்கு வாங்க. சார் இப்ப ஆக்சுவலா இவங்க வந்து ரியாட்ட சார் மைக் 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 நீங்க ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிடுற அப்புறம் எனக்கு எப்படி? இல்ல இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன். சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன் இப்படி வாங்க. இங்க வாங்க. இங்க பாருங்க அக்கா. இல்ல நீங்க யூசுவலா சோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க, அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்ல இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவாயில வயசு மூத்தவங்க தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்ல நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்க திருத்தணும் ஆக்சுவலா. ஓகேவா? அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார்? அதாவது இவங்க உலகத்துல இவ்வளவு வயசான பொண்ணுங்க இருந்தும் இங்க வாங்க அக்கா. இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியல. ஓகே சார். ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்ல மைக் அக்காட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். எவ்வளவு பெரிய விஷயம். அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர. சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம், எவ்வளவு பேர் இருந்தோம், எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே சோபனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்ல லவ் வருது ஆக்சுவலா. இல்ல சார் ஓகே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன் சார். ரியலா இருந்தது. நீங்க ரொம்ப ரியலாவே எப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. थैंक यू. இல்ல என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரோபோஸ் பண்றேன் நீங்க வாந்தி வருதான்னு கேக்குறீங்க. ப்ரோபோசல் அது நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி அக்கா விட்டுருவோம். சரி அக்கா விட்டுறலாம். ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலா வரும் சார். ஹாய் ரியா ஐம் விஜய். நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்க யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். And I'm in love with you. Yes sir, yes sir. தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷ்ல வராது எனக்கு. ரியா இந்த ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டைரக்டர் தான் வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு. ஆக்சுவலா இந்த படம் ஃபுல்லாவே அங்க நின்று லவ் சொல்லுவாங்க, நாங்க இருந்து சொல்லுவோம். ஆனா கௌதமன் சார் பிளெஸிங்ல, அவங்க ஆசீர்வாதத்துல, அவங்களோட முயற்சியில நான் பக்கத்துல வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கு ரியா.
இது சார் இன்னொரு டேரக்டர் சொன்னீங்க, இது இன்னொரு சொன்னீங்க சார், முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்க எவனும் இந்த மாதிரி அழகா பார்த்திருக்க இங்க எவனும் இந்த மாதிரி அழகா பார்த்திருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயமா இருக்கு சார். கண்ணை பார்த்து பேசுறேன், தைரியமா பேசுறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்றது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றான். ஃபைனலி அது ஐ லவ் யூ சொன்னேன்ல, ஐ லவ் யூ சொன்னேன்ல. இனி ரிப்ளை ஓகே, அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளவுதான் No, சார். sir. Your dialogue is there. Mine is over completely. I propose. This is dialogue. You have Done, to give done. him reply. Take 2, sir. Sir, retake. சார் நீங்க ஏதோ வேற ஒரு டயலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலா No, sir. அந்த dialogue. பொய்ட்டிக்கா இருந்துச்சு சார் அது. நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு சார். ஓகேவா? என் மூஞ்சியை பாத்தீங்களா நீங்க? நீங்க எக்ஸ்பிரஷனை பாத்தீங்க. எனக்கு என்னன்னா அதை சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்ற மாதிரி மாசா சொல்லட்டுமா? மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லி ஆகணும். சரி சார், நான் ட்ரை பண்ண வரல, விட்டுருங்கப்பா. ஐ லவ் யூ, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில என் ஸ்டைல்ல சார். டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட். சாரி ஐஸ்வர்யா தத்தால. எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க, இந்த மேடை ஏறி இருக்காங்க. இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்க லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க பார்த்தது இல்ல. 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்க பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்ல, உங்க ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன். there is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful. there is no need to. யார் உங்கள்கிட்ட வந்து தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க. you took the effort, so I thought. சரி, இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலா இல்ல, ஸ்டேஜ்ல பண்ணிருக்க மாட்டாங்க. எஸ் சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் தி சீன்ல சூர்யா, ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவாரு. பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது. வாங்க சார். லாரா தத்தா கம்ப்ளீட். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்க என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். எங்க அம்மா பார்த்த எங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு, அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன். அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமா இருக்கும். இல்ல சார், ஏன் அவருக்கு அம்மா ஃபேமிலி போனீங்க? இல்ல, எனக்கு ரொமான்ஸ் வரல சார். நடிக்க வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே ஏதாவது சொந்தமா பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார், நான் தான் உங்க கூட நடிச்சேன். பாத்தீங்கல்ல? ஓகே சார், டவுட் இல்ல சார். இல்ல ஃபேமிலியா நீங்க சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்லு. தத்தா தத்தா ஒரு டைலாக் ஏதாவது பேசுங்க சார் உங்க ஸ்டைல். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ். அதனால தத்தா. எஸ் எஸ் எஸ். தத்தா தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்க ஆஃப் ஆயிட்டோம். அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, சூப்பர் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? நான் முதல்லயே உங்களை தான் ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பிரச்சனை பாத்தீங்களா, அங்க ஒரே ஜாலி ஆயிட்டாங்க அவங்க. பட் சூப்பர். ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரும் இந்த டைம்ல ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். தி டைரக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த லான்ச்சுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே வெளியில இருந்தாரு. சூப்பர் தானா சார். மைக் இங்க சில விஷயம் நடந்தது பாத்தீங்களா? எப்படி சார், நான் நல்லா நடிச்சேனா? லவ் எனக்கும் ரொமான்ஸ் எனக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் அப்படி நீங்க அதான பண்ணோம். லவ் வேற கெமிஸ்ட்ரி வேற. தெரியல, நான் அப்புறம் கத்துக்கிறேன் தனியா. இல்ல, ஜிவிஎம் சார் பண்ணிருக்காரு, எப்படி நல்லா இல்லாம இருக்கும். சோ ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 டைரக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் காட் தேர் ஓன் கிராஃப்ட். ஒரு விஷயமும் நம்ம பண்ற ஒரு விஷயம். அண்ட் ஹவ் வாஸ் இட் உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. ஹவ் வாஸ் இட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் இருக்காரு, ஒரு பக்கம் ஜிவிஎம் சார் இருக்காரு. நல்லா புது பையன். ஸோ பயந்து தான் பண்ணேன். ஆனா பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆபரேஷன் இருக்குல்ல, ஸோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்க பண்ணுங்க, நாங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது. ஸோ அதனால நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பிகாஸ் யூ ஒர்க்ட் வித் தனா நவ். ஸோ ஆஸ் அ டைரக்டரா
வாட் வுட் யூ லைக் டு டெல் தனா? இல்லை, நத்திங் அட் ஆல். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே யூனோ ஹி ப்ரொவைடட். அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு. வேற ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம், அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் ஹி அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபில்ம். ஆக்சுவலி இந்த ட்ரெய்லர் டசன்ட் டு ஜஸ்டிஸ் டு த ஃபில்ம். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்கு அப்படின்னு நான் தைரியமா இங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. when you narrated to me itself, I got that feel, and then I was waiting to see how he'll pull it off towards the climax and everything, and he did it so very easily, and in the middle of so many constraints. Sir ku oru periya action nadandhathu Vijay Anthony ku in the middle of the shoot, and to come back from that in a month's time and pick up shoot la na edirpaakave illa. In fact, our adipattu hospital irukumbodhu we shot for 2 days, and he was saying ஒரு 6 to 8 months போய்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் with all that pain and everything, he came back in, and everything fell in place. I think this film is meant to be, and I guess Dana stayed outside because he wants his film to speak and not so much himself, I think so. Yeah. Superb. So thank you sir, thank you so much. இன்னும் நாங்க தேங்க்ஸ் கிவிங்ல முடிச்சிடுறோம் அப்படியே இருந்து. இல்ல நீங்க இருக்கணும் சார். ஆக்சுவலா ஜிவிஎம் சாரும் இருக்கணும் சார், கடைசி வரைக்கும் இங்கே. ஆமா நின்னுங்க சார். Actually அவங்க very sweetly எனக்காக அந்த டேட்டே ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. I'd like to thank the producer for that. நான் கொச்சின்ல கொஞ்சம் ஸ்டக்கா இருந்தேன், பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொன்னப்போ immediately changed it, and I'm so thank you so much. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்களே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப டஃப். வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும். ப்ரொடியூசர்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய படம் ஃபியூச்சரில் பண்ணோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் தேங்க்யூ ரியா, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் மன்மதிலேயே பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் ஃபியூச்சரில் வைப்பீங்கல்ல ஏதாவது. தேங்க்யூ ஸோ மச், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் 1லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் நீங்கள் வந்த ஒரு படத்தில் 2 படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக. தேங்க்யூ ஸோ மச், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக 4 நாளையும் எங்கள் கூடயே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா தத்தா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ். ஒரு இந்த காலத்தில் வந்து அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவோட நாயகன் விவேக் மெர்வின் மேலே வந்திருக்கீங்க. ரொம்ப உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன். நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி. இந்த படத்தோட ரீடக்காரிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. விவேக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறகுதுன்னு நினைக்கிறேன். சம் குழந்தை பிறகுது. ஓகே, அது குழந்தை பிறக்குது, அதனால வந்து அவரால் வர முடியல. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில். மெலடியும் டெக்னாலஜியும் சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும். சங்கத்தமிழன் அப்படி வந்திருக்க மேலே ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு நெக்ஸ்ட் வந்து கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர். ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து தே பிளே வெரி மேஜர் பார்ட். ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு 3 மாதம் ஷூட் பண்ணுறோம்னா 4-5 மாதம் உட்காந்து எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் கையில் தான் ஒரு படமே இருக்குது. இந்த படம் வியாபாரமாக இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது தனாவோட சங்காவோட உழைப்பு, எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம். சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தனா. யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா சார் தமிழ் சார் வாங்க சார். அடுத்த ஒரு டைரக்டர் தானாக்காரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார், ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். தான் ஒரு டைரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படின்ற எந்த உணர்வும் இல்லாமல் டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த 2 டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்துடாம அப்படியே வாங்க, முடிய போது இல்லை, அதனால அப்படியே ஸோ ரொம்ப ஹீரோயின்ஸையும் கூப்பிட்டுலாம். ஆமாம் வந்துருங்கப்பா, வந்துருங்க. ரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க. மாஸ்டர் சார் வாங்க.
ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள். சார் விவேக் பிரசன்னா. விவேக் பிரசன்னா சார் வாங்க. ஆர்ட் டைரக்டர் உதய மேலே வாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து 27 செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம். இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கு. ஒரு கமர்ஷியல் திரைப்படம் 2 மணி 5 நிமிஷம் ஓடும். சார் ஏதோ கேள்வி கேட்குறாங்க. யார்? அனுஷா. எஸ், காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா. கிருத்திகா நீங்களும் மேலே வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து டிஏ பண்ணுற மனோஜ் நீங்கள் வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துலேருந்து கருத்துன்னு ஒன்று புதுசாக நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலங்காலமாக நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்தில் எங்களோட முழு நோக்கமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான். என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானே எடுத்திருக்கிறாரு. இவரோட வானம் கொட்டரும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதிச்சேன். என் எதிர்பார்ப்பில் எந்த விதத்துலையும் குறை வைக்காம ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்காரு. தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக. மீண்டும் ஒருமை ஜிவிஎம் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைச்சிருக்காது. ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணீங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக சந்தோஷம், நன்றிகள் சார். ஃப்யூச்சரில் நம்ம வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவை நீங்கள் மாற்றுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், ஃபைனலி கண்டிப்பாக செப்டம்பர் 27 எல்லாருமே தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை. ஸோ கரெக்டாக தரமான படத்தை ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்குது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் ஹிட்லர். ஆல் தி பெஸ்ட். அண்ட் எஸ், இட்ஸ் அ குரூப் ஃபோட்டோ செஷன் டைம். ஸோ ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி எஸ் இருக்கு சார். அதை தொடர்ந்து வந்து ஜிவிஎம் சார் கிளம்பணும். ஸோ அவர் கிளம்பிட்ட பிறகு நம்ம Q&A போயிடலாம். ஃபார் மேக்கிங் திஸ் டே ஈவன் மோர் ஸ்பெஷல். அண்ட் தொடர்ந்து உங்க மூவியை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எஸ் சார். சார் விஜய் ஆண்டனி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இவங்க கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஐ ரிக்வெஸ்ட் டைரக்டர் தானா ஆல்சோ டு ஸ்டே பேக் ஆன் த ஸ்டேஜ் ப்ளீஸ். ரெண்டு சேர் மட்டும் இல்ல, சேர்ல வேணாம். ஓகே ரெடி. ஓவர் டு பிரஸ் ப்ளீஸ். உங்க क्वेश्चंस நீங்க கேட்கலாம். அந்த போடியம் இங்க வந்துச்சுன்னா ஹிட்லர் படம் தெரியும் வெளியே. அப்படியே சார்? எஸ் சார். அப்படியே. ஆமா நீங்களும் பக்கத்துல வந்துட்டீங்கன்னா நான் படத்துல இருக்கேனா சார்? எனக்கே தெரியல. வரவா கேபிள் எட்டும்னா சென்டர்ல பண்றோம். நீங்க வாங்க. மைக் ஒர்க். நம்ம நண்பர்கள் ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்க பண்ற தப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்றேன். சோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமா. சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தங்க ரிவ்யூ பண்றாரு, ரிவ்யூவா இருக்கணுமா ஒபினியனா இருக்கணுமா? அவங்க ஒபினியனா இருக்கணும், ரிவ்யூவா இருக்கணும், எப்படி வேணா இருக்கலாம். இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா அந்த உலகத்துல கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில இருக்கலாம், தப்பு இல்லை. ஆமா சார். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமா இருக்கும்? உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படம்? ரொம்ப முக்கியமான படமா இருக்கும், கமர்ஷியல் படமா இருக்கும். நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படத்தை வந்து 27 ரிலீஸ் ஆக போது தியேட்டருக்கு வருவாங்க. வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாம கண்டிப்பா திருப்பி போவோம். இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்கறேன். சோ அவுட் ஆஃப் மூவி தான். அவுட் ஆஃப் மூவி கேமரால கேப்பீங்களா? இல்ல உங்ககிட்ட கேக்குறேன். சரி. சோ விஜய் சாரோட மாநாடு வந்து இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்க விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அவள் அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் இல்லாம நான் விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானப்பா. விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு? வர்றேன். விஜய் சார் ரியா டு ஹேவ் எனி பிளான் டு மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா, விடுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடுனா என்னன்னு ரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? என்னப்பா? ப்ளீஸ் கம் டு மா சொல்லிட்டாங்க. ஓகே அதை விட்டுறலாம். லாஸ்ட் क्वेश्चन சார். லாஸ்ட் நான் கேட்டேன், நீங்க அதை விட்டீங்க. என்னன்னா
எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு கிசு பேசினாவும் சரி, பேசினா பிடிக்கும், அவங்க மேல கிசு கிசு வந்தா பிடிக்காது. ஆனா நீங்க எல்லா மேடையிலயும் வந்து கிசு கிசு எழுதுங்க சொல்லுங்க, என்ன ஒரு காரணம் சார்? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க காரணம் சொல்லுங்க. நான் இவ்வளவு கேட்கறேன். இல்ல சார், ஏன் பண்ண உங்க மாட்டேங்கிறீங்க? மேல இல்லனால தான் பண்ண முடியல. இல்லாட்டி கண்டிப்பா பண்ணிருப்போம். ட்ரை பண்ணுங்களேன். ஒரு மனுஷன் தப்பு இல்லாம இருக்குமா? அப்படி அப்படின்னா சொல்லிட வேண்டியதுதான். இப்போ 2-3 பேரை வந்து ஒரே மேடையில வந்து லவ் பண்ணிட்டீங்க. சிச்சி, அது ப்ரொடியூசருக்காக பண்ணேன். இந்த ஹிட்லர் படத்தை ப்ரோமோட் பண்றதுக்காக நான் பண்ணேன். இன்னும் 4 பேர் கூட பண்ணுவேன், கூப்பிட்டுவாங்க. சரி, இன்னொரு கேட்டேன் சார். நீங்க கிசு கிசு கேட்டனால இது கிசு கிசு கிடையாது. ஒரு டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா விஜய் ஆண்டனி சார் மட்டும் வித்தியாசமா பண்றாரு. ஏன் என்ன பண்றேன்? ஆமா, ஒரு டயலாக் சொல்றாங்க, அந்த டயலாக்கே நீங்க வந்து மாத்தி அது அவர் வந்து ரொம்ப ஸ்டைலா சொன்னாரு, இன்னும் பொய்டிக்கா சொன்னாரு. உங்களுக்கு வரும், எனக்கு வரல. அதனால ரொமான்டிக் படம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரோவைஸ் பண்றேன். தேங்க்யூ. அந்த வரைக்கும் மட்டும் தம்பி என்னை மாட்டி விட்டது போதுமா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க அவசியம் வந்து வர செப்டம்பர் மாசம் 27 பார்க்கணும். படம் கண்டிப்பான கமர்ஷியல் படமா, உங்களை எல்லாரையும் திருப்தி படுத்துற படமா நிச்சயமா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. Thank you. Thanks to Press and Thank you, Media Friends. thank you, so Shobana. much. Thank you so much. Thank you.